ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டரா க்ரோ ஆக முடியும்? சார் நிச்சயமாக ஒரு ஹாப்பினஸோட குழந்தைங்களுக்கு ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அது எந்த ஸ்கூலில் கிடைக்குமோ அந்த ஸ்கூலுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ். அப்படி பார்க்கும்போது நம்ம லெப்டா ஸ்கூலில் அந்த மாதிரி ஹாப்பினஸ் க்ரியேட்டிவிட்டியோட சேர்ந்த எஜுகேஷனை நம்ம ஒர்க்காக இருக்கணும். எந்தெந்த ஆக்டிவிட்டினால ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க சார் டெல்டா பப்ளிக்? சார் பேசிக்காக ப்ளேபல் மெத்தட் சார். அவங்க விளையாட்டு மூலியமாகவே கல்வியை கொண்டு போய் சேர்க்குறாங்க சார். அதில் க்ரியேட்டிவிட்டியாக பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், ட்ராயிங்ஸாக இருக்கட்டும், கிராஃப்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூலில் பண்ணுறாங்க? இந்த ஸ்கூலில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னோட டிபார்ட்மெண்ட்டை சாதாரண ஒரு பென்சில் ட்ராயிங் ஆரம்பித்து வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு கிராஃப்ட் ஒர்க்காக பண்ணுறது எல்லாமே அதே வீட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கும் டிராயிங்கையும் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை அதை லேர்ன் பண்ணுவீங்க? சார் எந்த ஒரு பொருளும் வேஸ்ட் ஆகாது சார். ஃபஸ்ட்டு அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப அடம்பிடிப்பாங்க. அவங்களாம் நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுங்க? சார் எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஏரியா இருக்குது. அதை ஒரு டீச்சர் நாங்கள் ஃபைன் பண்ணுறோம். அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். அதன் மூலிமா அவங்களோட அந்த அடமெண்ட்டு எல்லாமே மாறிடும், இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடும்.